வேத பாடம் 1. தலைப்பு: நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். வேதத்தை வைத்து அநேகர் கேள்விகளை கேட்பதுண்டு. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்று சிந்திக்கும் போது தேவனே நமக்கு ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கிறார். பரிசேயரும் வேத பாரகரும் அவரை குற்றப்படுத்தும்படி கேள்விகள் கேட்கும்போது தேவன் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் மாறாக கேள்வியை திரும்ப கேட்கிறார். நம்மிடத்தில் கேள்வி கேட்கின்ற எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதற்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. முதலில் கேட்கிற கேள்விகள் சரியானதா தவறானதா என்று கவனிக்க வேண்டும். கேட்கிற கேள்வியே தவறாக இருந்தால் சரியான பதில் சொல்ல முடியாது. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இப்படியாய் கேட்கிறார்கள்: இயேசு வேதத்தில் நான் தான் தெய்வம் என்று அவர் சொன்னதாக ஒரு வார்த்தை எங்களுக்கு காண்பீர்கள். இப்பொழுதே நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதே அவர்களுடைய கேள்வியாய் இருக்கிறது. இதற்கு பதில் என்ன என்று சிந்திக்கும் போது முதலில் கேள்வியே தவறு. யாரோ ஒருவர் வந்து நான் தான் தெய்வம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இயேசு தெய்வம் என்பதை நிரூபிக்க ஆதாரங்களும் உண்டு. நம்மால் பதில் சொல்லவும் முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கேள்வி தவறாக இருக்குமானால் அதற்கு பதில் சொன்னாலும் அவர்களுக்கு அது புரியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. இரவும் பகலும் ஒரு மனுஷன் வேதத்தை தியானிக்க முடியுமா? செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்லுகிறது என்று ஒரு சில போதகர்களே சொல்லுகிறார்கள். இதன் அடிப்படையில் அநேக காரியங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதம் எழுதப்பட்டது எபிரேயர் மொழி என்பதையும் அவர்களுடைய கலாச்சாரம் பேச்சு வழக்குகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்துக்குள் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பார்வைக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது 3 நாள் கணக்கிடும்போது அது சரியாக இருக்காது. ஆனால் யூதருடைய முறையின்படி, அவர்களுடைய கணக்கின்படி ஒரு நாளில் 1 மணி நேரத்திற்கு மேல் அந்த நேரத்தை செலவழிக்கும் போது ஒரு நாளாய் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். யூதருடைய முறையின்படி ஒரு நாளின் துவக்கம் மாலை 6 மணி முதல் மறுநாள் மாலை 6 மணி வரை ஒரு நாள் என்பது அவர்களுடைய கணக்காய் இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார் 3 மணிக்கு. அன்று ஒரு நாள். மாலை 6 மணிக்கு மேல் சனிக்கிழமை 2ஆம் நாள். மறுபடியும் மறுநாள் மாலை 6 மணிக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள். இதன் அடிப்படையில் அவர் இரவும் பகலும் என்ற வார்த்தையின் 3 நாள் நிறைவேறிற்று. ஒருவர் 1 மணி நேரத்திற்கு மேல் தினந்தோறும் வேதம் வாசித்து தேவனோடு நேரத்தை செலவிட்டான், அவன் பாக்கியவான் என்பதே இந்த வேத வார்த்தையின் அர்த்தம். எபிரேயர் மொழியின் அடிப்படையின் அர்த்தம் தெரியாமல் வேத வார்த்தையை குறித்து பேசுவது தவறு. வேதத்தில் சில வசனங்களை நமக்கு புரியாது, அதனால் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மகிமையை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்மால் முடிகிறதில்லை. ஏனென்றால் அது மகிமையானது, ஆச்சரியமானது. நிமிஷத்திற்கு நிமிஷம் அந்த வெளிப்பாடு வித்தியாசமாக இருக்கிறது. எத்தனையோ தேவ மனிதர்கள் சிலுவையின் மகிமையை குறித்து சொல்லியிருக்கலாம். தேவன் வெளிப்படுத்துகிற மகிமைக்கு முன்பதாக அவைகள் ஒப்பிட முடியாத அளவிற்கு சிலுவின் வெளிப்பாட்டை தேவன் பயங்கரமாய் இந்த காலங்களில் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்வதில் நம்முடைய இருதயங்கள் விசாலமாய் இருக்க வேண்டும். பேதுருவும் மற்ற சீஷர்களும் சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை சம்பவமாக எழுதினார்கள். ஆனால் பவுல் மட்டுமே சிலுவின் புண்ணியத்தின் வெளிப்பாட்டை விவரித்து எழுதினார். அந்த ஞானத்தை கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்தார். படிப்பு, ஞானம் அதிலிருந்து அவருக்குள் இருந்ததிலிருந்தே அவரை பயன்படுத்த உருவாக்கி வெளிப்படுத்தினார்.
அதனால் தான் பேதுரு சொல்கிறார். அவர் பேசுகிறது சில நேரங்கள் நமக்கே புரியல. அதை புரியாத சில வேத புரட்டர்கள் அவர் பேசுவது தவறு என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. ஒரு சில சிலுவின் உபதேசத்திற்கு விரோதமாய் புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசுகிறார்கள். சிலுவையின் பாக்கியம் ஆச்சரியமானது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதே உண்மையானது, சத்தியமானது. அதை நம்மால் என்றுமே மறுக்க முடியாதது. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மட்டுமல்ல, செய்ய போகிற பாவங்களையும் சுமந்தார் அல்ல, சுமந்து விட்டார். மன்னித்தார் அல்ல, மன்னித்து விட்டார். கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவங்கள் நம்மோடு போராடும், ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். அந்த பாவத்தின் வல்லமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் உடைத்து விட்டார். அதற்கு வல்லமை இல்லை. நமக்கு எதிரடையாக இருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாவம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து பாவம் செய்தாலும் கூட பரலோகம் நமக்கு தடை இல்லை. பரலோகம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், அவர் சிலுவையில் மறுத்ததினாலும் அவருடைய நீதியினாலும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ பாவம் நம்மை என்ன செய்யும் என்றால், பூமியில் நம்மை வாழ விடாமல் செய்யும். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கும், நம்மை உடைக்கும், கலங்க வைக்கும். ஆனால் பரலோகத்தை அதால் தடுக்க முடியாது. அப்படி என்றால் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை அடைய முடியாது என்ற வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் சிலுவையினாலே மீட்பு உண்டு என்று சொல்கிறீர்களே என்று இப்படியாய் கேள்விகள் எழும்பும்போது பதில்கள் தெரியாவிட்டாலும் நமக்கு தெரிந்த சத்தியத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பரலோகத்தை உண்டு பண்ணுகிற வழி எப்படி உண்டானது என்றால், சிலுவையில் அவர் உயிர் கொடுத்து கிருபையினால் நம் விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்பதை நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். தெரியாத வசனங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு தெரிந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். உங்கள் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்ததினால் உங்கள் பாவங்களுக்காக வரும் தண்டனை நரகம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நம்பும் போது பரலோகம் திறக்கும். பரலோகம் உங்களுக்கு தடையில்லை. ஆனால் இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில் உங்கள் குடும்பமும் நீங்களும் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். அந்த வழியை பின்பற்றும் போது மகிமையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.